ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். we are all different people, we worship God differently. ஆப்பிரிக்கன்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன சொல்லுது, வளரும் பொழுதே அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்து துதித்து நல்லா ஜாலியாக ஆண்டவரை ஆராதித்து தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் கூட உட்கார்றதுக்கே சில டைம் பயப்படுவேன். ஏன்னா வந்து பாஸ்டர் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு நின்று அப்படின்னு ஆடுவார். இப்படி எஸ் பிரதர் ப்ரீச் இட் அப்படின்னுவார். அவங்க அவ்வாறாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்க செய்கிறது தப்பு கிடையாது. நம்ம வழி தான் சரியான வழி அப்படின்னு இருக்கும்போது தப்பாக மாறுகிறது. ஆமே, அது யாராக இருந்தாலும் சரி, பெந்தைக்கோஸ்தைக்காரங்களாக இருந்தாலும் சரி, கரிஸ்மேட்டிக்காரங்களாக இருந்தால் சொல்லி என் வழி தான் சரியான வழி அப்படின்னு சொல்லும் போது தான் தப்பாக மாறுகிறது. ஆமேன். ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அண்ணன் என்னை ரொம்ப குற்றம் சாட்டுகிறாங்க. என்ன குற்றம் சாட்டுகிறாங்க? எனக்கு அமைதியாக ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பிடிக்கும்ண்ணே. ஆனால் ஜனங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் அமைதியாக இருந்தால் ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லை, சத்தம் போட்டு கத்துனாதான் ஆவிக்குரியவன் யோசிக்கிறாங்க அப்படின்னார். ஹலோ, கை தட்டுங்க சிஸ்டர், பரவாயில்ல. அவருடைய இயல்பு அவ்வாறாக அவர் ஆண்டவரை துதிக்கிறார். அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆமே, ஒரு சில நேரங்களில் சத்தமாக ஆண்டவரை துதிக்கணும். பட் அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அவங்க இருதயத்திலிருந்து துதி வர வேண்டும். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால நம்ம குற்றம் சாட்டி விடக்கூடாது லேசிலே. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ ஆமேன். எல்லாருக்காகவும் நன்றி. நம்முடைய சிஎஸ்ஐயில் இருக்கிறவங்களுக்காகவும், உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவர்களுக்காகவும், லுத்ரனில் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க இருக்கிறாங்க, மெத்தடிஸ்டில் உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க இருக்கிறாங்க. கரங்களை தட்டலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஸோ ராக் மியூசிக் போட்டு குதி குதின்னு குதிச்சும் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரேப் மியூசிக் போட்டும் குதிச்சு ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமேன். இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கூட போகலாம். ஹெவி மெட்டல் மியூசிக் கூட போட்டு ஆண்டவரை துதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமேன், ஆமேன் பிரியமானவர்களே. அதே மாதிரி தான் ரஷ்ய தேசத்தில் எனக்கு ஒரு குழு இருந்தது, ப்ரேயர் வர்ஷிப் டீம். அவங்கள நடத்தி கொண்டு இருந்தேன். அவங்களுக்குலாம் என்ன சொல்லி வச்சுருந்தேன்னா, இந்த மாதிரி ஹெவி மெட்டல் போட்டு குதிக்கிறதெல்லாம் பிசாசு, அது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அப்போ ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஸ்ட்ரீட் கிரை என்று சொல்லி ரஷ்ய தேசத்தில் இந்த தெருவில் இருக்கிற என்ன சொல்கிறது, தெருவில் இருக்கிற வாலிபர்களை எடுத்து அவங்களுக்கு ரீஹேப் கொடுத்து அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கிற ஒரு ஊழியம். ஸோ அந்த இடத்துக்கு சென்றிருந்தோம். உள்ள என்ட்ரானா மியூசிக் வந்து கையாம்புயான்னு இருக்குது, சத்தம் வந்து காது கிளிகிற அளவில் இருக்குது. காது கிளிகிற அளவில் அங்கே ஹெவி மெட்டல் போட்டு பேஸ் போட்டு அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே டான்ஸ் ஆடுறாங்க, பயங்கரமாக ஆடுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்த்த உடனே எப்படி இருந்தது. ஸோ போய் உள்ளே போகும்போது ஒருத்தர் அப்படி பார்த்தோம். போய் உள்ளே நின்று கொஞ்ச நேரத்தில் ஆண்டோடைய பிரசனத்தை உணர்ந்தோம். அப்போது முதல்ல வந்து பார்க்கும்போது என்னடா இதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து என்னடா இது, ஏன்னா எல்லாரும் ஆண்டவருடைய பிரசனத்தை அறிய அவங்களுக்கு என்ன சொல்ல தெரிந்திருந்தது. ஸோ ஆண்டோடைய பிரசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு பேசினார், நீ அந்த பிள்ளைங்களை நியாயம் தீர்க்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரே வழியில் என்னை ஆராதிக்கிறாங்க. அவங்க முழு இருதயம், அந்த வழி தான் அவங்களுக்கு தெரியும், அந்த வழியில் முழு இருதயத்தோடு கூட என்னை அவங்க ஆராதிக்கிறாங்க. நீ அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி மியூசிக் போடுறாங்க, அதை நீ நியாயம் தீர்க்காது. ஆமென். பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் வளருங்க, வளரணும். நம்மெல்லாம் வித்தியாசமானவங்க. சில பேர் ரொம்ப வித்தியாசமானவங்க. ஆமென். நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி போட மாட்டாங்க, நம்ம ஷேவ் பண்ணுற மாதிரி ஷேவ் பண்ண மாட்டாங்க,
உடனே டக்குன்னு அவங்க மட்டும் அப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. டக்குன்னு அதை பார்த்து வெளியரங்கமான காரியங்களை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, என்ன ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வராங்க. ஏன் போடக்கூடாதா? போடுறதுல தப்பு கிடையாது. உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஏன் ஒன்றுமே சிம்பிளாக வராங்க, ஷர்ட்டு கூட அயன் பண்ணாமல் வராங்க? காரணம் நம்மளுக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஒரு சகோதரிக்கு அப்படி தான் ஒரு ஊழியக்காரன் மேலே ரொம்ப ஒரு குற்ற உணர்வு வந்தது. ஏன்னா அவர் வந்து ஜிகு ஜிகுன் எப்போ ட்ரெஸ் போட்டாலும் ஜிகு ஜிகுன்னு போட்டு வருவார். ஆல்வின் தாமஸ் இல்லை, தயவுசெய்து ஆல்வின் தாமஸ் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவர் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிடுறேன். அவரை உங்களை ஆளரையும் கண்டுபிடிக்க முடியாது, சரியா? ஸோ இங்கே பார்க்கும் போதெல்லாம் எதற்கு இந்த ட்ரெஸ் அவசியமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் அவர் சாட்சியை கேட்கும் பொழுது அவர் ஊழிய ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருந்து ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ்ஸு போட இல்லாமல் எவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்போது பாருங்கள், அந்த கஷ்டமான காலங்களை ஆண்டவர் வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். நூறத்தனையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிக்காட்டுறாங்க. கரங்களை தட்டலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்மளுக்கு பிடிக்கலன்னா அது தப்பு அப்படின்னு கிடையாது. ஆமென். ஒருவேளை ஒரு சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக அது தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படியே நம்ம பொதுவாக அந்த தரத்தை வைத்து விட முடியாது பிரியமானவர்களே. ஆமென். யோவான் ஸ்நானகன் எலியாலாம் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா நீட்டாக தலையில் எண்ணெய் போட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். தலை நல்லா வாரி நடுக்கோடு எடுத்து இல்லைன்னா நல்லா சீவி அப்படியா இருந்தாங்க? ஒருவேளை அவர் சாப்பிட்டுக்கிட்டே பிரசங்கம் பண்ணியிருந்தான்னா வெட்டுக்கிளிகள்லாம் தாடியில் இருந்திருக்கும். அதான் ஒருவர் இவ்வாறாக சொன்னார், God offends the mind to get to the heart அப்படின்னார். ஆமென். ஆண்டவர் ஏன் வந்து ஆண்டவரை வெறுத்தாங்க? He didn't fit in with the status quo. அங்கே இருக்கிற அந்த எல்லா இதுலேயும் ஆண்டவர் வந்து ஃபிட்டின் ஆகலை. அவர் வித்தியாசமாக செய்தார். அவருடைய சீஷர்கள் கையை கழுவாமல் சாப்பிட்டாங்க. ஓய்வு நாள் என்ன பண்ணாங்க, ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க. மனிதன் ஏற்படுத்தின பிரமாணங்களை அவங்க என்ன பண்ணாங்க, உடைத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இது மெசேஜ் அல்ல. ஆமென். பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. ரைட், விசுவாசம். ஆமென். விசுவாசத்தை குறித்து கடந்த முறை நாம் பார்த்தோம். விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சில சத்தியங்களை பார்க்க போகிறோம். ஆமென். கடந்த முறை நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், நமக்கு தேவையானது எல்லாம் என்ன, கடுகு அளவு விசுவாசம் தான். கடுகு எவ்வளோ சின்னது? அப்போ ஒருவேளை கேள்வி இருக்கலாம், கடுகு அளவு விசுவாசம் இருக்குது, பட் ஆனால் ஏன் வந்து பிரச்சனை நீங்க மாட்டேங்குது? அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம், விசுவாசம் இருக்கிறது நல்லது, ஆனால் அவிசுவாசத்தை என்ன பண்ணணும், நீக்க வேண்டும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். பாருங்க, மார்க் 11:23, மார்க் 17:20 சேர்ந்து படிக்கலாம். மார்க் 11:23, மார்க் 17:20 சேர்த்து படிக்கலாம். ஒரே சம்பவத்தை தான் ரெண்டு பேரும் கூறுகிறாங்க. ஒரே சம்பவத்தை தான் மார்க்கும் எழுதுகிறார், மத்தையும் எழுதுகிறாரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது. படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். இதுல என்ன கொடுத்திருக்கு, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். சந்தேகப்படாமல் எல்லாம் சொல்லுங்க. இருதயத்தில் சந்தேகப்படாமல். ரைட். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, மத்தேயு 17:20 படிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம். பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து. பாருங்க, அதே இதுதான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆமென். இதுல வந்து இன்னொரு ஒரு காரியம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. என்னன்னா, கடுகு அளவு
விசுவாசம் இருந்து. ஸோ 2 வசனத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? கடுகு அளவு விசுவாசம் இருந்து சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகும். புரிகிறதா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வாறாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. இதில் ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், மத்தேயு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறாரு, மார்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறார். அப்படி அல்ல பிரியமானவர்களே. சில சத்தியங்களே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் லேஸில் வைக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் அவ்வாறாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரே வசனத்தை வைத்து அப்படியே முடித்து விடக்கூடாது. மற்ற வசனங்களையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ 2-3 வசனங்கள், அதை குறித்த எல்லா வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டம் கிடைக்குது. இப்போ இதே ஒரு இதில் கூட இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் 2 பேரை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்களா? இல்லை. ஒரு சில காரியங்கள் ஒன்றா சொல்லுவாங்க, ஒரு சில காரியங்கள் வித்தியாசமாக சொல்லுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் ஆவியானவர் அதை பயன்படுத்தி அவ்வாறாக அமைத்திருக்கிறார். ஆமென். இந்த 2 வசனங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது கடுகு அளவு விசுவாசம் இருந்து இருதயத்தில் சந்தேகப்படாமல் மலையை பார்த்து சொன்னால் என்ன ஆகும்? பெயர்ந்து போகும். அதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்த காரியம் என்னவென்றால், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஆனால் அவிசுவாசத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். அடுத்ததாக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் பார்த்தோம். விசுவாசமானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய விருப்பங்களே நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம் இல்லை? நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். நிறைய நேரங்களில் அது பதில் கிடைக்காமல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதியிலும் வர வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் பேசியிருக்க வேண்டும். அதன் மேலே நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள் நம்ம விருப்பப்படுகிறோம், நம்ம கேட்குறோம், தப்பு கிடையாது. பட் ஆனால் விருப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தமாக அறிந்து ஜோம் பண்ணுறது நல்லது பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், பையன் நல்ல காலேஜ் படித்து நல்லா முன்னுக்கு வரணும், ஆண்டவருடைய சித்தம் அவன் மிஷினரியாக ஆகணும்னு இருந்தா, ஹலோ ஆமென், ஆண்டவருடைய சித்தத்தின்படி பிரியமானவர்கள் ரொம்ப முக்கியம். இது இன்றைக்கு தான் சகோதரி சொன்னாங்க. முதல் ஆராதனையிலும் அந்த வசனத்தை படித்தோம். ஓட்டத்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர். விசுவாசத்தை யார் துவக்குறாரு? யார் துவக்குகிறது? இயேசு தான் துவக்குறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது புரிகிறதா? விசுவாசத்தை யார் துவக்கிறது? நம்மளே ஏதோ மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஆண்டவர் துவக்க வேண்டும், ஆண்டவர் பேச வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் ஏவி வார்த்தை வர வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாசம் அவர் பிறப்பிக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை நிறைய காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, விசுவாசத்தோடு கூட ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆண்டவருடைய வார்த்தையா அது? ஆமென். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியமும் சொல்ல வருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறதா எல்லாருக்கும்? ஆமென். இதில் முக்கியமான ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு அதிகமாக விருப்பம் இருக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசனங்களையும் எடுத்துப்போம். அப்படி கிடையாது. ஆமென். நம்முடைய விருப்பங்களும் எல்லாமே முழுமையாக ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு அர்ப்பணித்த முழுமையாக ஒரு சரண்டரான ஸ்டேட்டில் நம்ம படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம விருப்பப்படுகிறோம், என் தேவன் என் குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. விருப்பப்படுகிற காரியங்களுக்கு நம்ம வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதனால தான் விருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம், ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது. புரியுதா?
ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வரணுங்க, ரேமா வார்த்தை வரணும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ரேமா வார்த்தை வர வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு, உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு, வீட்டு பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு, வியாதிக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ஆமென், ஹல்லேலூயா. வியாதிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரணும். ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகு விசுவாசம் வைங்க, இல்லைன்னா மாத்திரையை சாப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து மாத்திரை இல்லாமல் சுகப்படுத்தணும்னு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணல தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினார்னா விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, பேச வேண்டும். மற்றவங்ககிட்ட பேசிட்டாரு, மற்றவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருந்தோம்னா ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். நான் ஏற்கனவே இதை முதல் ஆராதனையிலே நான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் அவங்க கத்தட்டும், பரவாயில்ல. ஏற்கனவே முதல் ஆராதனையிலே இந்த நான் சாட்சியாக சொல்லியிருந்தேன். என்னவென்றால், இன்றைய முதலாவது மகள் ஏமி இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அவருக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அதில் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஆரம்பத்தில் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், இது உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்தில் என்னுடைய மனைவி வந்து ரஷ்ய தேசத்தில் ப்ரெக்னென்ட். யாராவது கொஞ்சம் போயிட்டு சர்வீஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ண சொன்னால் நன்றாக இருக்கும். ஆரம்பத்தில் ரஷ்ய தேசத்தில் என்னுடைய மனைவி ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது, அப்பொழுது எனக்குள்ள ஒரு வாஞ்சு இருந்தது. என்னென்னா, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாஞ்சு இருந்தது. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்தது பெண்ணாக வந்தால் கூட பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரிதா சிஸ்டர் நல்லா கை தட்டுறாங்க. ஆமென். 3 பெண்ணாக வந்தால் பரவாயில்ல, 4 பெண்ணாக வந்தால் பரவாயில்ல. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க. ஆமென். ஆனால் அந்த நாளில் எனக்கு வந்து அந்த ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை இருந்ததுன்னா, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல ப்ரெக்னென்ட் ஆன பிறகு இப்படி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஆண் குழந்தையை தாங்க ஆண்டவரே. ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே ஆண் குழந்தையை தாங்க தாங்க தாங்க. இந்த 3வது மாதத்தில் 4வது மாதத்தில் என்னாச்சுன்னு, எப்படி ஜெபம் மாறச்சுன்னு தெரியல. ஆண்டவரே ஆண் குழந்தையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ரைட், 5.5 மாதம் ஆச்சு. இங்கே ப்ரெக்னெண்ட்டாக மனைவி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்திருந்தேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தார். நல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை நன்றாக செய்தாங்க. அநேக பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அநேக பேருக்கு வார்த்தையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்தப்போ ப்ரேயர் டைமில் எல்லாம் ஃபேமிலியாக நின்னோம். என் மனைவியை பார்த்தாங்க. யூ ஆர் ப்ரெக்னென்ட், வயிற்றை பார்த்தாலே தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ பாய் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது. அது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், ஆமாம் ஆமாம் ஆண்டவர் என்கிட்டையும் பேசினாரு. இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய பேர் நம்ம தப்பை செய்கிறோம். முதல்ல விருப்பமாக இருந்தது, ஜோம் பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் எப்படி மாறுச்சு, ஆண்டவர் தந்துட்டாருன்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி மாறிச்சு, ஆண்டவர் பேசிட்டாருன்னு மாறிடுச்சு. பிரியமானவர்களே, வேத வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எசேக்கியேல், நம்முடைய இருதயங்களை விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சென்றால் ஆண்டவர் வந்து அந்த விக்கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. If a person sets idols in their hearts and goes before a prophet, and I will speak through the prophet அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நானே அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நீதியாக இருக்கிறார். நம்ம எப்படி சொல்ல வேண்டும், முழுமையாக ஒரு அர்ப்பணித்த நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பேசினா ஓகே, ரைட்டா? ஆமென். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முதலே பேசியிருந்தானா அது வேறு. ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு மிஷினரி கால் பண்ணாங்க.
சைலோவில் இருந்த பழைய மிஷினரி ஒருத்தங்க கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு வந்தது, நான் பார்த்தேன் தயலனுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாங்க. அவ்வளோதான். அப்படி சொன்ன உடனே என்ன பண்ண தெரியுமா, எல்லாம் பேபி ட்ரெஸ் எல்லாம் ஆண் குழந்தை ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அடுத்த நாள் அந்த டெலிவரி டேட் வந்துருச்சு. ஸோ அட்மிட் பண்ண போகிறோம். அப்போ அட்மிட் பண்ண போகும்போது அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவுனா, பெண் பிள்ளை பிறக்கிற மாதிரி. அப்போ அப்பாலே போ சாத்தானே, ஏன் இந்த கனவு எங்களுக்கு தர? என்னுடைய அண்ணிக்கும் ஸ்வீட்டா அவங்களுக்கும் அதே கனவு வந்தது, பெண் குழந்தை பிறக்கிற மாதிரி. ஆனால் வந்து பாருங்க, ரொம்ப விருப்பத்தில் என்னாச்சு, ரொம்ப வளர்ந்தாச்சு. ஆண்டவர் பேசும்போதும் கூட கேட்க காது இல்லாமல் இருந்தது. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி பாப்பா என் கையில் கொடுத்தாங்க. அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் ஒரு அடி அடிக்கிறாங்க. யூ நாட் ஹாப்பி? எனக்கு என்ன இது அப்படின்னு இருந்தது. நான் காரில் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசினார். இது மாதிரி தான் நிறைய ஜனங்க வந்து ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. கம்ஃபர்ட் மை பீப்புள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக இதை சொன்னா, ஆமென், விருப்பங்கள் வாஞ்சைகள் இருக்கலாம், ஆமென், அதெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பேச வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் விருப்பங்கள் வாஞ்சைகளுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளும் வருகிறது. ஆமென், அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த குறிப்பு புரிஞ்சது? ஆமென், ஹல்லேலூயா. நேரம் அதிகமாகி விட்டதுனால மறுபடி கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தமிழில், ஆங்கிலத்தில் 7ஆம் வசனம் படிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்படி என்ன கொடுத்துருக்குதுன்னா, we walk by faith. பார்க்கிற காரியங்களின்படி நடக்கிறது கிடையாது, விசுவாசத்திலே நடக்கிறோம் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஆமென். நம் குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாக பார்த்த குறிப்பு என்னன்னா, பார்த்த குறிப்பு என்ன? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அவிசுவாசம் நீங்க வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விசுவாசம் உருவாக வேண்டும். ஏன்னா அதற்கு ஒரு வசனம் பார்த்தோம், எபிரேயர் 12 1ஆம் அதிகாரம், தமிழில் 2ஆம் வசனம். இங்கிலீஷில் என்னது? விசுவாச ஓட்டத்தை துவக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான். ஸோ விசுவாசமானது ஆண்டவர்கிட்ட வர வேண்டும். சும்மா நம்ம உணர்ச்சிகளில் அதிலே விசுவாசம், அதன் மேலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், விசுவாசத்தில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிரியமானவர்களே, யூ ஹாவ் டு லேர்ன் டு வாக் பை ஃபெய்த். இதில் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 2 உலகங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த உலகம், ஆவிக்குரிய உலகம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். பிசாசை பற்றிக்கு விட்டுடலாம். ஆண்டவர் இருக்கிற ஒரு இடம், நம்ம இருக்கிற இடம். ஆமென். வியாதியெல்லாம் எங்கே இருக்கிறது? நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட வியாதி இருக்குதா? இல்லை. சுகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஒருவேளை என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதற்கு பதில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயற்கையான உலகத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள், கட்டுக்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் சுகம், பலன், விடுதலை, ஜீவன் எல்லாம் இருக்கிறது. ஆமென். இந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இயற்கையான உலகத்தில் கிரியையை பார்க்க வேண்டுமானால் விசுவாசத்திலே நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசமானது ஒரு திறவுகோல்னு சொல்லலாம். இல்லைன்னா விசுவாசத்தில் நடக்கிறது கதவை திறந்து விடுகிறது மாதிரி. இந்த 2 உலகங்களுக்கும் ஒரு கதவு இருக்குன்னு யோசித்துக்கோங்க. ஆமென். எது கதை திறந்து விடுகிறதாக இருக்கிறது? விசுவாசமானது கதவை
திறந்து விடுகிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு விசுவாசத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய கிரியை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது இது? ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், சில வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்ன பண்ணிடுறோம், சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ணிடுறோம், அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடுறோம், அதன்படி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம், அதற்கு நம்முடைய சிந்தனைகளை தியானம் செலுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதன்படி நடக்க நீங்கள் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? அப்போ ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், நான் உனக்கு சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் வியாதி என்ன பண்ணுது, ஏற்கனவே இருக்குது. ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரு, சுகத்தை கொடுப்பேன். அப்போ வலிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் பேசியிருந்தா என்ன பண்ணணும், அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நீங்கள் சுகத்தை கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. மற்றவங்க கேட்கும் போது என்ன சொல்லணும், இருக்குது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுகத்தை கொடுப்பார். ஆமென். புரிகிறதா? ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், போராட்டத்தை பார்த்து பிரச்சனையை பார்த்து அதை பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர் பேசின காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒத்து நடக்க கற்றுக்கொண்டோமானால், ஆண்டவர் பேசினதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாயின் வார்த்தைகளும் செயல்களையும் ஒத்து வைத்து நடக்க கற்றுக்கொள்ளோமானால் ஆண்டவருடைய கிரியை நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். ரஷ்ய தேசத்தில் இருக்கும் பொழுது பிரையன் ஜாண்ட் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு சம்பவம், இது இந்த சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு சம்பவம் என்னவென்றால், அவர் சிறு வயதிலே அவருக்கு கேன்சர் வந்து விட்டது, கேன்சர் நோய் வந்து விட்டது. அது ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் கேன்சர். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 6 மாதத்தில் இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், வாலிப வயசு 6 மாதத்தில் இறந்து போயிடுவான்னா எப்படி இருக்கும் அந்த வாலிபனுடைய சூழ்நிலை. அவர் சாட்சி சொல்லும் போது சொன்னார், ஐ வெண்ட் இன்டு டிப்ரெஷன், மிகுந்த அழுத்தத்துக்குள்ளானேன், ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தேன், மன அழுத்தத்துக்குள்ளாக அதிகமாக சோர்வுக்குள்ளாக நான் ஆனேன். அப்போ அப்படியே அவர் என்ன சொல்கிறது, அந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மெலிந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்தார். அப்பொழுது ஒரு நாள் வேத வசனம் படித்துட்டு இருக்கும் பொழுது சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம் அவரோடு கூட பேசினது. என்ன வசனம் தெரியுமா? யூ வில் நாட் டை பட் லிவ் டு டிக்ளேர் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். நீ மரிக்காமல் பிழைத்திருந்த தேவனுடைய வார்த்தையை நீ சொல்வாய், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். இப்போ பாருங்க பிரியமானவர்களே, அந்த வார்த்தை வந்தவனே என்னாச்சு, அவருக்குள்ள விசுவாசம் வந்தது. உடனே அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? நான் என்னுடைய எல்லா விதமான அந்த என்ன சொல்றது சோகமான எல்லா காரியங்களையும் விட்டு நான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ ஜனங்கள்லாம் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிற, சீக்கிரம் மறிக்க போகிறேன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே. அப்போ கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐ வில் நாட் டை but I will live to declare the works of the Lord. Amen. அந்த வசனத்தை அவர் அறிக்கை செய்ய அந்த 6 மாதம் முடிந்தவனே டெஸ்ட் எடுத்தாங்க, 100% கேன்சர் ஃப்ரீ. ஹல்லேலூயா. இப்பொழுது 30-40 வருடங்களுக்கு பிறகு அவர் இன்றைக்கும் தேவனுடைய மகிமை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த கீ? என்ன சாவி? விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வார்த்தையே நடக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வேத வசனத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கை சூம்பி போன மனுஷங்கிட்ட ஸ்ட்ரெச் ஃபோர்த் யோர் ஹேண்ட். அவன் தான் கையை நீட்ட வேண்டியது இருந்தது. ஆமென். ஆண்டவர் பிடிச்சி நீட்டி விடலை, அவன் அந்த ஒரு படியை எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. ரைஸ் அப் அண்ட் வாக் என்று சொல்கிறார். ஸோ அவன் அந்த படியை விசுவாசத்தில் எடுத்து வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். மோசையை பார்த்து என்ன சொல்றார்? உன்னுடைய கோலை நீ நீட்டு அப்படின்னார்.
ஹல்லேலூயா. இரவு முழுசும் மோசே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கோலை நீட்டிட்டு இருந்தார். இரவு முழுசும் ஒரு காற்று அடித்து அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? செங்கடல் பிளந்தது, கீழே என்ன தண்ணீர் உறைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசத்தில் செயல்பட வேண்டியது இருந்தது. 7 நாட்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தில் எரிகோவை சுற்றி நடந்தாங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயிற்சி வைத்து பாருங்க. ஆமென். பயிற்சி வைத்து பாருங்க பிரியமானவர்களே. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய கிரியையை அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? செய்தியை கேட்கறது மாத்திரம் இல்லை, பயிற்சி வைக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? காடி வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். காட்வின். இந்த வேலையில் கூட நம்ம எப்படி நம்ம செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒரு விஷயம் முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தந்தங்கள் 100% sure that God has spoken to you. பின்பதாக அந்த காரியங்களை நினைப்பூட்டி அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறது. இந்த ஸ்தலம் ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலமாக இருக்க போகிறது. ஜாதி ஜனங்களும் ஆண்டவரை அறியும்படியாக இந்த ஸ்தலத்துக்கு வரப்போகிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவருடைய வல்லமை விளங்கும் ஒரு ஸ்தலம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதற்கு விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You have to learn to walk by faith. God is looking for a people of faith. விசுவாசம் இல்லாமல் அந்த காரியங்களை பார்க்க முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் என்னை கவனிங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த் உடைய ஊழியங்களில் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருந்த ஸ்டோரியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துக்கு அவர் ஊழியம் செய்ய போகும்பொழுது ஒரு நபருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அந்த நபருக்கு வந்து 2 கால்கள் கிடையாது, முட்டியிலிருந்து கால் கிடையாது, வெறும் ஸ்டப்ஸ் தான் வச்சுருந்தாங்க. உடன் ஸ்டிக்ஸ் வச்சு தான் அவர் நடந்து கொண்டு இருந்தார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவருக்காக ஜோமே பண்ணல. ஊழியம் முடித்து போகும் பொழுது அவர் அந்த நபரை பார்த்து சொன்னார், கோ டுமாரோ அண்ட் பை யுவர் செல்ஃப் அ நியூ பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொன்னார். நீ நாளைக்கு போயிட்டு புது ஷூ வாங்கிக்கோ அப்படின்னார், உன்னுடைய சைஸுக்கு. ஆனால் மனுஷனுக்கு கால் கிடையாது, 2 உடன் ஸ்டிக்கு தான் பாருங்க. ஆனால் ஒரு ஸ்மித் விகில்ஸ்வர்த்துடைய ஊழியங்களை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார். ஸோ அது ஆண்டவருடைய வார்த்தையாக நம்பி அந்த மனுஷன் அடுத்த நாள் கடைக்கு போனார். கடையில் போய் சொன்னார், என் சைஸ் ஏதோ ஒரு சைஸ் சொல்லி எனக்கு ஷூ கொடு அப்படின்னார். அந்த மனுஷன் இவரை பார்த்தான், காலை பார்த்தான், அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தான். அவர் அதட்டி சொன்னார், சீக்கிரம் நான் சொன்னேன்ல எடுத்துகிட்டு வா. ஸோ சரின்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ இது உண்மையாக நடந்த சம்பவம் பிரியமானது. ஷூவை எடுத்துகிட்டு வந்த பொழுது அவர் என்ன பண்ணார்? முதல் குச்சியை எடுத்து அந்த ஷூக்குள்ளே வச்சார். எப்போ அந்த ஷூக்குள்ளே வைத்தாரோ அப்படியே கால்கள் வளர ஆரம்பித்தது. அவர் சொன்னார், குயிக் குயிக் குயிக், சீக்கிரமாக அடுத்த ஷூவை கொடு. அடுத்த ஷூவை கொடுத்தாங்க. அடுத்த ஷூவில் இதை வச்சார், குச்சி வச்சார். அடுத்த கால் வளர்ந்தது பிரியமானவங்களே. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது அந்த அற்புதத்தின் மூலமாக. ஆமென். மத்தியிலும் ஆண்டவர் அவ்வாறாக கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Our faith has to rise. Our faith has to increase. We have to learn to do things by faith. Amen. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? Hallelujah. 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 பிரியமானவர்களே, இங்கே பயிற்சி வைக்கிறது அல்ல, நீங்கள் வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பயிற்சி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதுவும் நான் சொன்ன முக்கியமான காரியம் உங்களுடைய உணர்ச்சிகள்னால அல்ல, நீங்கள் யோசிக்கிறதுனால அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று ஆண்டவரை பேசினதை வைத்து அதை வைத்து நீங்கள் செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். காலம் தாமதமானாலும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் ஆவியிலே வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. தடைகளை உடைத்து கொண்டிருக்கிறது, கட்டுக்களை உடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், நீங்கள் ஆண்டவருடைய கிளியை முழுமையாக நீங்கள் பார்ப்பீங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் பாடலாம், சேர்ந்து பாடலாம். விசுவாசத்தோடு பாடலாம். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமா? வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நம்பிக்கை தளர்ந்ததோ, மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு பண்ணவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் உனக்கில்லையே. சோர்ந்து போகாதே, இயேசுவின் நாமத்தினால சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. ஓ, காலங்கள் கடந்ததோ, ஆமதமானதோ. வாக்கு தாத்தங்கள் மீது ஆண்டவர் இந்த கால வேளையில கூட உங்களை பலப்படுத்துகிறார். விசுவாச தளர்ச்சிகளை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. வாக்கு தந்தவர் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
பிரியமானவர்களே, நாங்கள் பாடும் பொழுதும் கூட நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. நாங்க பாடும் பொழுதும் கூட நன்றாக அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். இந்த ஸ்தலத்திலும் கூட ஆண்டவர் எல்லா ஹல்லேலூயா காரியங்களையும் பேர்த்து ஒரு வழியை ஆயத்தம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் எழும்பும்படியாக, அவிசுவாசங்கள் நீங்கும்படியாக. ஹல்லேலூயா. மீது நம்பிக்கை தளர்ந்ததோ. நல்ல அந்நிய பாஷையில ஜோமன். சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர், சருபவர், ஏமாற்றம் நமக்கில்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. சூழ்நிலைகளுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை பிரியமானவர்களே. வியாதிக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. பிரச்சனைக்கு அதிகாரம் இல்லை. அந்த குழப்பம் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. அந்த குழப்பம், பிரிவினை, வேதனை, பாவ கட்டு, சாப கட்டு, பிசாசின் தொல்லை ஒன்றுத்துக்கும் குடும்பத்தில் இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரே ஒரு நபருக்கு தான் உங்க குடும்பத்தில் அதிகாரம், முழுமையான அதிகாரம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விடாதீங்க, விடாதீங்க. துரத்தி அடிங்க. போராட்டத்தை, பிரச்சனையை வெளியேற்றுங்க. விடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. விடாதீங்க. ஹல்லேலூயா. துரத்தி அடிங்க. எவ்வளவு நாளா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு இருக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. அந்த போராட்டத்துக்கு உரிமை இல்லை. ஹல்லேலூயா. 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 Hallelujah. 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 சொந்த புனிதவ மாறிடார் வாக்குத்தத் ஷபாரா திரனபாண்டு ஹரமானலோரபா ஷபாரா வாக்கு பண்ணினவ மாறிடார் மஷபாரா போர போரியாண்டு லரஹமாரபா ஷபாரா போரியாண்டு நிறைவேற்றுவ. சொர்ந்து போகாதே, சொர்ந்து போகாதே, நீ சொர்ந்து போகாதே. உடைய சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. உடைய குடும்ப பிரச்சனைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. உடைய குடும்பத்தில் இருக்கிற இருளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. அந்த ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. மகளே, நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. விசுவாச வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. விசுவாச வீரர்களை எழுப்புங்க ஆண்டவரே. பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க ஆண்டவரே. சத்ருவின் சேனைகளை சிதறடிக்கிற, இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற, வெண்கல கதவுகளை முறிக்கிற பராக்கிரமசாலிகள் இங்கிருந்து எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. David's mighty men, hallelujah. தாவீதின் hallelujah பலசாலிகள், hallelujah. ராட்சசர்களை வீழ்த்துகிறவர்கள், தேசங்களையும் ஜாதி ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று அவருடைய வார்த்தையின் மூலமாக hallelujah தேவனுடைய ஆளுகைக்கு ராஜ்யங்களை கொண்டு வருகிற பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க ஆண்டவரே. hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கொஞ்ச நேரம் பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் hallelujah அவிசுவாசங்கள்லாம் நீங்க வேண்டும். hallelujah
ஹalleluya. ஆவியிலே உணர்கிற காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஹalleluya. ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ இன்றைக்கு கொடுக்க வேண்டும். அநேக சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம் விசுவாசத்தை குறித்து. இன்றைக்கு ஒரு விடுதலை வர வேண்டும். ஆவியிலே ஒரு விடுதலை வர வேண்டும். நம்முடைய மனப்பான்மைகள் மாற வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும். மங்கி இருக்கிற தரிசனம் தெளிவாக வேண்டும். அதற்கு கொஞ்ச நேரம் எடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்கு நவமான பாஷைகளை கொடுத்திருந்தா நவமான பாஷைகளை ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்னா அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. 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 காற்றையும் கடலையும் பார்த்து மகளே மகனே நீ பயப்படக்கூடாது. நீ பார்த்து சொல்லணும் அமைதியாக, அமைதி என்று சொல்ல வேண்டும். Hallelujah. You have to look at the storm and say peace, be still. Hallelujah. காற்றையும் கடலையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது. பார்த்து சொல்ல வேண்டும் அமைதி என்று சொல்லி. Hallelujah. அமைதி. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால அமைதி. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால ஜீவன், இயேசுவின் நாமத்தினால விடுதலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே விடுதலை. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே விடுதலை. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜீவன். ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சுகம். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கடைசியாக இந்த பாடலை முழுமையாக பாடி நாம் முடிக்கலாம். Hallelujah. வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் அவர் நிறைவேற்றுவார். Hallelujah.